எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. We worship you Father. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எங்களை நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எங்களை நிரப்பிடும். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம்.
அவருடைய மகிமையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் மூடும்படியாக இந்த வேளையிலே அவருடைய பிரசனத்துக்காக வாஞ்சையோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையின் பிரசனம், அவருடைய சமூகத்தின் பிரசனம் நம்மை அசைவாடும்படியாக, நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த ஒரு சத்தமாக எங்களை நீரப்பீடும் வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் எங்களை நீரப்பீடும் எங்கள் மத்தியில் இயேசுவே அசைவாடிடுமே. ஓ என்னை நீரப்பீடும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சைக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். எல்லாரும் நாய்ந்து ஒரே சத்தமாக நாய்ந்து சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை. Yes, Lord, we welcome you. என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர். தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆவியானவரே, உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, welcome Holy Spirit, oh Lord, we are in your presence. Fill us with your power, satisfy my need. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, நம் இருதயங்களை நிரப்பும்படியாக, நம் ஆத்துமாவை நிரப்பும்படியாக, நம் சரீரங்களை நிரப்பும்படியாக, அவருடைய பிரசனத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக திரியேக தேவன் இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமையின் பிரசனம் இப்பொழுதே சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் நான் சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே,
அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து எங்கள் மத்தியில் ஹல்லேலூயா ஆசீர்வதியும் ஆமென் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் இயேசுவே let you glory உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் எல்லாரும் இணைந்து அசைபாடிடும் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் தேவனுடைய மகிமை அது சபைக்கு உரியது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலும் அது உங்களிலும் என்னிலும் வாசம் செய்யும்படியாக நம் மூலம்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக தேவன் இந்த நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இருள் சூழ்ந்த நாட்களிலே அப்பாவுடைய மகிமையை சபையாக ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் இந்த நாட்களிலே அதிகமாகும்படியாக இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னத்தை நாம் இன்னும் அதிகமாக நாம் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் ஒரு யக்கபாஷைக்கு தேவன் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். நம் தேவன் அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மகிமை நிறைந்தவர். நம்மை மகிமைப்படுத்த அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இந்த நாளிலும் நாம் எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று அவரை உயர்த்தும்படியாக எங்களோடு இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா, தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா அவருக்கு முன்பதாக பணிந்து அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா அவருடைய கனத்தை செலுத்தும்படியா. ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. என்னதான் இன்பம் துன்பம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன். அதை நீங்க கண் கூட அந்த நாட்களை பார்த்துக்கிறீங்களே. அவை தேவனுக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்மை மனதார நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். இலை பாருதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இலை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இலை பாருதல்
வயதானவன் இந்த தேவனை உயர்த்துவோமா? ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லா விதமான பலவீனங்களை போக்கும் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவருடைய உன்னத பலத்தினாலே விடுத்து நம்மை பலப்படுத்தி நம் கரத்தை பிடித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும்படியாக நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தெல்லாம் அப்பா உமக்காக நான் படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? எஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனி இந்த வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் நம்முடைய சித்தம் அல்ல, நம்ம சித்தம் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் அப்பா எங்களை நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் என்று மொழிப்பீரே, சொன்னமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். எல்லாம் சேர்ந்து உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் என்று மொழிப்பீரே, சொன்னமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. இயேசுராஜன் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. பாடி வந்து அவரை துதிக்கும்படியாக இந்த நாட்களிலே மனதார அவரை போற்றும்படியாக அவரே உன்னதத்தில் வாசம் செய்கிறவர், அவரே நம் துதிகளுக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவரை உயர்த்துகிற அந்த அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்பும்படியாக இந்த நாட்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மனதார ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக, தேவனுக்கு வைராக்கியமான பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறும்படி எல்லாரும் நான் இந்த அப்பா உண்மை நாங்கள் மனதார உயர்த்துவோம், உண்மையே நாங்கள் போற்றுவோம் என்று. ஆமென். அல்லேலூயா. பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை இன்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சரணம் சரணம் சரணம். எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார
நாட்களிலும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா மாட்சிமைக்கும் உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே எல்லா துதியும் இந்த நாட்களிலே எல்லா விதமான கனத்தையும் அவருக்கு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் தாவீது ராஜா சொல்கிறது போல், ஆண்டவரே உம்மை நான் எந்த நேரத்திலும் துதிப்பேன், எக்காலத்திலும் உம்மை நான் போற்றுவேன். Let every praise, let every glory, let every honor be unto you, Jesus. Let us all put our hands together and praise the name of our God. Let every praise be unto him. Let every honor, let every glory be unto our God. Let's all put our hands together and worship him. Hallelujah. Hallelujah. Come on, let's all clap our hands and worship our Jesus. Hallelujah. He's worthy of our praise. Let every praise belong to him right now. Hallelujah. You ask to worship him. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Come on, church, everyone together. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Everyone join with us and sing. Every praise is to our God. Every word of worship with one accord. Oh yes, every praise is to our God. Everyone sing hallelujah, sing hallelujah to our God. Glory, hallelujah to our God. Every praise is to our God. God our Savior, God our Healer, God our Deliverer. Yes, He is. Yes, He is. Everyone, God my Savior, God my Healer. Yes, Lord, God my Deliverer. Come on, everyone. Yes, He is. Hallelujah. Yes, He is. Hallelujah. Let every praise, let every glory, let every honor be unto our King Jesus. Come on, church. எல்லா மகிமையும் எல்லா துதியும் நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கே உரித்தாக்குவதாக. எல்லாரும் நான் இங்க சொல்லுவோமா? துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். துதியாவும் நம் இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். ஹல்லேலூயா. துதியாவும் நம் தேவனுக்கே. One more time, one more time. துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். ஹல்லேலூயா. துதியாவும், ஆமென். துதியாவும் நம் இயேசுவுக்கே. துதியாவும் நம் தேவனுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இந்த நாளிலும் எல்லாரும் இணைந்து நமக்குரிய எல்லா காணிக்கையும் துதியின் காணிக்கையை தேவனுக்கு முன்பதாக படைக்கும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே எந்தன் இரட்சகர் சுகம் தருபவர், விடுதலை நாயகன். ஆமென். இயேசுவே, இயேசுவே எந்தன் இரட்சகர். ஆமென். Everyone, hallelujah. Let's celebrate our Jesus.
நமக்கு சுகத்தை தருகிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்து அவரை கரங்களை உயர்த்தி சொல்வோமா? சுகம் தருபவர், விடுதலை நாயகன் இயேசுவே, இயேசுவே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலும் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா ஒத்தாசையும் இந்த நாளிலே ஒரு இடத்துல தான் இருக்காது, நம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அன்றைக்கு மோசேவை அழைத்து தேவன் தம்முடைய மக்களை விடுவிக்கும்படியாக அவரை அனுப்பின பொழுது தம்மை யாவே என்று அவருக்கு வெளிப்படுத்தினார். யாவே என்றால் நானே தேவன், நானே கர்த்தர், இருக்கவராக இருக்கிறேன் என்பவர். அன்றைக்கு மோசேவை அனுப்பின பொழுது தம் மக்களை அவர் வழி நடத்தும்படியாக யாவே ஆகிய தேவன் அவர்கள் கடந்து சென்ற எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினது போல் இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய யாவே, the great I am, the I am that I am, He is there for us people, and we have to look upon Him right now. Let's all look upon Him right now. எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்ற அதே மேகம், அதே யாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாட்களிலும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் மக்களை அப்பா நீங்க வழி நடத்தி செல்ல ஆண்டவரே மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று எல்லாரும் இந்த பாடலில் நாங்கள் பாடும் பொழுது ஒரு ஜெபமாக எங்களோடு இணைந்து இந்த வேளையில தேவனுடைய பிரசனம், தேவனுடைய யாவேயின் பிரசனம் உங்களை நிரப்பும்படியாக let the presence of the Almighty God, the great I am, surround you right now. Oh yes, Jesus, Jesus, you are the God who was, who is, and is to come. Jesus, Jesus, and in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. You are the God who was, who is, and is to come. Jesus, Jesus, and in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. You are Yahweh, you are Yahweh, you are Yahweh, you are Yahweh.
the self-existing God. Yahweh, you are Yahweh. Yeah, you are Yahweh. Let's lift him up. You are Yahweh. You are Yahweh. You are Yahweh. Alpha, Omega. Hallelujah. You are Yahweh. Alpha, Omega. எல்லாரும் நான் இந்த வேலையில் மன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக ஆண்டவர் அந்த வனாந்தரத்தின் வழியிலே அவர் தங்களை நடத்தி செல்லும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தேவனை யாவேயாக கொண்ட மக்கள். அவர் வழி நடத்தி சென்றதை ஒவ்வொரு அற்புதங்களையும் அந்த வனாந்தரத்தின் வேளையிலே தேவன் காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அதே காரியங்கள் மீண்டுமாக நடைபெறும்படியாக தேவ பிள்ளைகளே, யாவே என்ற தேவன் அவர் நம்மை வழி நடத்தி செல்லும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே அதே வல்லமாய் அதே பிரசன்னம் உங்க மக்களை ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாக நீரே யாவே யாவே எல்லாரும் நான் இந்த நீரே யாவே நீரே யாவே அப்பா நீரே யாவே அல்பா ஓமேகா. அவரே ஆதியும் அந்தமானவர். அவர்கிட்ட எதுவுமே மறைவா இல்லை. அவங்க எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே என் வாழ்க்கையின் தொடக்கத்தில் நீங்க இருந்தீங்க அப்பா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் வாழ்க்கையின் மையத்திலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. இறுதி வரை என்னோடு இருக்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆகவே எல்லாரும் நான் இந்த ஒரு யக்கமஷக்க நீர் யாவே அல்பா ஓமேகா. everyone நீர் யாவே Alpha, Omega. You are Yahweh. You are
And in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Alpha Omega. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாளிலும் மீண்டுமாக அதே தேவன், இஸ்ரவேலின் தேவன் தம் ஜனங்களை அற்புதங்களினால் நிரப்பி வனாந்திரத்தின் நடுவிலே நடத்தி சென்ற அதே யாவே இந்த நாட்களிலும் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் வனாந்திரத்தை போன்ற காரியங்கள் வந்தாலும் உங்களோடு இருக்கிறவர் அவர் யாவே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is the self-sufficient God, He is the self-existent God, and He is the absolute ruler, and He is the God Almighty. Come on church, you and I are going to experience the mighty presence of Yahweh. Yahweh in பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படியாக நீரே யாவே, நீரே யாவே, கரங்களை உயர்த்தி நீரே யாவே, நீரே யாவே, நீரே யாவே, அல்பா ஓமேகா, ஆமென். நீரே யாவே, அல்பா ஓமேகா. Yes Lord, நீரே யாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பும்படியாக, தேவனுடைய வழி நடத்துதல் உங்கள் யாவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் நாய்ந்து சொல்லுவோமா? நீரே யாவே, அல்பா ஓமேகா, நீரே யாவே, அல்பா ஓமேகா. Yes Lord, you are the beginning and the end, Father. நீரே ஆதியும் அந்தமும், நீரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையின் ஆதியில் இருந்தவர், எங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தவர், இந்த நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிற நீங்க அப்பா. எங்க வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்க எங்களோடு இருக்கிறதற்காக, உம்முடைய யாவேயின் பிரசன்னம் எங்களை வழி நடத்தி செல்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நாய்ந்தது வேலையில அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோடு இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. We thank you Jesus, we thank you for your mighty presence Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் பிள்ளைகளை திசை திருப்பக்கூடிய பலவிதமான நூதனமான வழிமுறைகள் பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 127. எல்லாரும் இந்த வசனங்களை வாசிக்கும்போது நீங்களும் வாசிங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதனால் எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா.
அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். சங்கீதம் 8:2. சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிராளிகளை குழந்தைகள், சிறு பிள்ளைகள் தோற்கடிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லது கெட்டது எது என்பதை வேறு பிரிக்க பிள்ளைகளுக்கு தெரியாது. சமுதாயம் பல விதங்களில் சாத்தான் வருவதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி தருகிறது. சாத்தான் வருவதற்குரிய வழிகள் என்ன? முதலாவது உணர்ச்சிகள், பார்ப்பது, கேட்பது, தொடுவது, சாப்பிடுவது. இரண்டாவது கருப்பை. தாயார் போகும் வழிகளில் ஆவிகள் குழந்தைகளுக்குள் நுழைந்துவிடும். அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதே, அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே அம்மா தெரியாம அறியாம எந்தெந்த ஆவிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அந்த ஆவி அந்த அம்மாவை மட்டும் இல்லை, அந்த அம்மா கருப்பைக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்குள்ளும் நுழைந்து விடும். மூன்றாவதாக வம்ச வழியாக வருவது. தாயார், பாட்டி மாந்திரீகம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மூலம் 3 அல்லது 4 சந்ததி வரை இந்த ஆவிகள் தொடரும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வியாதிகள் கூட பூர்வீகத்தில் இருந்து வருகிறது. நீரிழிவு வியாதி, ஆஸ்தமா வியாதி என்று பல வியாதிகள் பூர்வீகத்தில் இருந்து பிள்ளைகளுக்குள்ளாக வருகிறது. நான்காவதாக பயம், பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சரீர பிரகாரமாக பாலுறவு இடையூறுகள். இப்போ இந்த காலத்தில் நம்ம சர்வசாதாரணமாக கேள்விப்படுறோம், 12 வயது பிள்ளை கர்ப்பம் தரிச்சிட்டா. சிறு பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் பலவிதத்திலும் பாலியல் இடையூறுகள் அவர்களுக்கு விரோதமாக ஏற்படுகிறது. இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற பல வழிகள். பெற்றோர் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கிரியைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். மெதுவாக அன்பாக அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கைகளாக ஏறெடுக்க போகிறோம். நல்ல சத்தமாக, வைராக்கியமாக, அபிஷேகத்தில், வல்லமையில் நிறைஞ்சு உங்கள் பிள்ளைங்களை மனசில் வச்சு இந்த அறிக்கைகளெல்லாம் சொல்லுங்கள். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோபு 22:28.
நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கொலோசியர் 1:9, 10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 1 கொரிந்தியர் 7:14. 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார்கள். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏசாயா 8:10, 18. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில வினாடிகள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்பும்படியாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம்.
என்னதான் இன்பம் துன்பம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன். அதை நீங்க கண் கூட அந்த நாட்களை பார்த்துக்கிறீங்களே. ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்பா உண்மை மனதார நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். இலை பாருதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இலை பாருதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உமக்கு சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இசுராஜன். எல்லா சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் நான் இந்த வேளையில எல்லா பெரியவங்க எல்லா வயதானவங்க நான் இந்த தேவனை உயர்த்துவோமா? ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இப்பொழுது நாம் தொடர்ந்து ஜெபங்களை அறிக்கை செய்ய போகிறோம். இந்த ஜெபங்களை அறிக்கை செய்யும்போது உங்கள் பிள்ளைகளை உங்கள் மனக்கண் முன்பாக வைத்து, ஒருவேளை அவங்கெல்லாம் வளர்ந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு கூட பிள்ளைங்கள்லாம் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான அடிமைத்தனங்க இருக்கும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, விபச்சாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, பலவிதத்தில் மாந்திரீக வல்லமை சூனியத்தினால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலலாம் நம்ம பிள்ளைங்க பெரியவங்களானா கூட இருப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, ஐயோ என் பேரப்பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களே. இப்போ நீங்கள் இந்த ஜெபங்கள்லாம் ஏறெடுக்கும்போது அவங்களெல்லாம் நினச்சி அவங்க பேர்களை நீங்கள் சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் ஜெபம் பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை யார் யாரை நினச்சி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அறிக்கைகளை ஏறெடுக்கிறீங்களோ ஆவியானவர் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு
ஆவியையும் மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளுடைய மனதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளுடைய மனதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளுடைய மனதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக ஆமென். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள். பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம், சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற ஒவ்வொன்றையும் அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம், சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற ஒவ்வொன்றையும் அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம், சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற ஒவ்வொன்றையும் அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு சாபம், தீய உடன்படிக்கை, வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு சாபம், தீய உடன்படிக்கை, வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு சாபம், தீய உடன்படிக்கை, வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோமோ அதை தேவனிடத்தில் சொல்லுவோம். இப்போ அது மாதிரி செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க யாராக இருக்கணும், எந்த நபராக இந்த உலகத்தில் இருக்கணும் என்று உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த விருப்பத்தை
இப்பொழுது உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்க, எங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழணும். தீமையான எந்த வழியிலும் எங்கள் பிள்ளைங்க போகக்கூடாது. தீமையாக நடத்துகிறவங்க ஒருத்தரும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க அருகில் வரவே கூடாது. சிலர் குடும்பத்தில் கூட அப்படி இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க. ஆனால் மறைமுகமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை அறியாமையினால் புகுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும். நல்ல பிரிங்க, பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும். நல்ல பிரிங்க, பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும். நல்ல பிரிங்க, பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து இந்த ஜெப அறிக்கைகளை வைராக்கியமாக, ஆக்ரோஷமாக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீர்கள், அதிசயத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் ஜெபங்களின் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முழுவதுமாக நிறைவேற்றுவாராக. God bless you all. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் நாயகன் நம் மத்தியிலே இருக்கிறதை நாம் அறிகிறோம். இதுவரை நாம் ஆராதித்த வேளையிலே தேவ சமூகத்தை முழுமையாக நம்மால் உணர முடிந்தது. அன்பர்களே, இந்த நாள் ஒரு இனிதான நாள். உலகமெங்கும் தந்தையர் தினம் என்று இந்த தினத்தை அவர்கள் கணித்து தந்தையர்களை அதிகமாக கனப்படுத்துகிறார்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற தகப்பன்மார்கள் எல்லாருக்கும் உளம் கனிந்த தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் நம் எல்லாருக்கும் பரமபிதா என்று நாம் அழைக்கக்கூடிய நிலையில் அவர்தான் சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தந்தையாம் கடவுள் என்று சொல்வார்கள். தம்முடைய ஏக புதல்வனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அனுப்பி வைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த நல்ல நாளிலே பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக இவ்வாராதனையிலே ஒரு சிறப்பு காணிக்கையை நாம் இயேசு ஊழியங்களுக்கு என்று அனுப்ப போகிறோம். ஏஞ்சல் டிவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஓர் ஒப்பு நிகரற்ற டிவி. இன்றைக்கு உலகமெங்கும் பல வழிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் உலகமெங்கும் ஓய்வின்றி ஓடி ஓடி ஓடி
இயேசு அதிசீக்கிரம் வருகிறார் என்பதை அறிவித்து கொண்டே இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக காரனோடையிலே அழகிய கட்டிடம் தலைமை ஸ்தானத்திற்கு, தலைமை இடத்திற்கு என்று எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது விரைவில் பூர்த்தியாகக்கூடிய நிலையில் இன்னும் தேவைகள் பல இருக்கின்றன. அதை உங்கள் நினைப்பில் நீங்கள் வைத்திருப்பீர்கள், ஜெபிப்பீர்கள். தாங்குகிற ஒவ்வொருவருக்கு இதயம் கனிந்த நன்றி. இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து உங்கள் மனதில் பரிசுத்த ஆண்டவர் ஆவியானவர் ஏவுகிற பிரகாரமாக அனுப்புங்கள். ஒரு பாடல் ஒன்றும் அவ்வமயம் பாடப்படும். ஒரு சிறு பிரார்த்தனையை நான் இப்பொழுது ஏறெடுத்து விடுகிறேன். பரிசுத்த தந்தையே, தமது பிள்ளைகள் தேவ ராஜ்யத்திற்கு என்று மனமு வந்து விதைக்கிற விதையை கர்த்தர் அங்கீகரித்து 100 மடங்கு ஒரு விளைச்சலை அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அருள் தார். உமக்கை சகல துதி, கனம், மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தோ பாடு. சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் நான் இந்த வேளையில எல்லா பெரியவங்க எல்லா வயதானவங்க நான் இந்த தேவனை உயர்த்துவோமா? ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லா விதமான பலவீனங்களை போக்கும் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவருடைய உன்னத பலத்தினாலே விடுத்து நம்மை பலப்படுத்தி நம் கரத்தை பிடித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும்படியாக நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் அப்பா உமக்காக நான் படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? எஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனி இந்த வலக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் நம்முடைய சித்தம் அல்ல, நம்ம சித்தம்லாம் ஒளிந்து போகும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் அப்பா எங்களை நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் இன்று மொழிப்பீரே. சொந்தமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் இன்று மொழிப்பீரே. சொந்தமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. இயேசுராஜன் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அதுதான் நாம் ஏசாயா 66:13 பார்க்க போகிறோம். ஏசாயா 66:13 வாசிக்கிறோம், கேளுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தேற்றுகிற ஆண்டவர், தேற்றுகிறவர், தேற்றரவாளன் என்றெல்லாம் அவருக்கு பெயர் உண்டு.
இன்றைக்கு தகப்பன் தினம் என்றாலும் ஒரு தாயையும் நாம் கனப்படுத்துகிறோம். தாயும் தகப்பனும் ஆனவர் அவர். எல் ஷடாய், தாயை போன்ற மார்புடையவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கிறவர் என்று சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கின்றோம், பிதாவாகிய தேவனை ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு வேதம் சொல்கிறது. தாய் தேற்றுவது என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு தாயும் சரி, தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக பரிதபிக்கக்கூடியவர். ஒருவேளை அந்த பிள்ளை இயலாமையில் இருந்தாலும், ஒருவேளை ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்வார்கள், எதுவும் தன்னால் செய்ய முடியாது என்பதனால் அந்த பிள்ளையை கொன்று விடுகிறவள் அல்ல தாய். அவள் அரக்கி அந்த குழந்தையையும் பராமரித்து வளர்த்து ஆளாக்குகிறவள் தான் தாய். அந்த தாய் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக இருக்க முடியும். எங்களது 3வது மகள் தனது 7 வயதிலிருந்து அவளது மூளையில் ஏற்பட்ட பிரச்சனையினாலே பாடுபட்டாள். அவளது 24 வயது வரை அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு பல அறுவை சிகிச்சைகளின் ஊடாக கடந்து போனார். அதற்கு பின்பு 10 வருடங்கள் பார்வையை இழந்தாள். நடக்க முடியாத நிலையில் படுத்த படுக்கையில் ஆனாள். மொத்தத்தில் 34 வருடங்கள் அவளது வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாடு அனுபவித்தாள். ஆனாலும் அவளை பெற்றெடுத்த பெற்றோர், குறிப்பாக அவளது தாயாராகிய பாஸ்டர் சாரா ராஜன் ஜான், எந்த விதத்திலும் ஒரு வினாடி கூட முகம் கோணாமல் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அவள் மூச்சு அடங்கும் வரை அவளுக்கு சவரட்சணை செய்தார்கள். இதுதான் ஒரு தாய். அதே போல எங்களது மூத்த மகள், இப்பொழுது அவள் போதகராகிவிட்டாள், பாஸ்டர் ஜாய்ஸ் டேனியல். அவளுக்கும் 2 பிள்ளைகள் உண்டு. தனது தமக்கை சகோதரியை ஒரு தாய் எப்படி பராமரிப்பார்களோ அதுபோல அவள் இறுதி மூச்சு அடங்குகிற வேளையில் கூட அவளுக்கு அருகாமையில் நின்று அவளை பராமரித்து அவளை ஒரு தேவ ஊழியக்காரி என்று எண்ணி ஊழியம் செய்தாள். தாயின் உள்ளம் இப்படிதான் இருக்கும். எந்த ஒரு தாயும் இந்த பிள்ளை இப்படி ஆகிவிட்டது என்று தூக்கி எறிந்து விட்டு போய்விடுகிறவள் அல்ல. அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு தன்னால் முடிந்ததை செய்து அந்த பிள்ளையை கனப்படுத்தி காப்பாற்றுகிறவள். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அவர்களுக்கு பிறந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே செயல்படுத்தப்பட முடியாத ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இப்பொழுது அந்த பிள்ளை பல நிலையில் படுத்த படுக்கையில் இருந்த இந்த பெற்றோர் இருவரும் ஊழியத்திலே மும்முரமாக இருந்து இந்த பிள்ளையை கவனிக்காமல் விட்டுவிடவில்லை. ஒரு பக்கம் இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள், மறுபக்கம் உலகமெங்கும் செல்கிறார்கள். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் இருவரும் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஊழியத்திற்காக தகப்பன் ஓரிடம், தாய் ஓரிடம் போயிருக்கிறார்கள். பிள்ளையை கவனிப்பதற்கு சரியான ஒரு நபரை அமர்த்தி விட்டு போயிருக்கிறார்கள். இதுதான் தாய் தேற்றுகிறது, தகப்பனது அன்பு. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுகிறவர் என்று. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து ஒரே வசனத்தில் மிக அழகாக அவர் எழுதி வைத்து விட்டார். அது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 16, 17 ஆகிய வசனங்களில்
அவருடைய எழுத்தினுடைய உயிரை பார்க்கின்றோம். வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை தேற்றுகிறவர் யார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். அடுத்து என்ன சொல்றார்? நம்முடைய பிதாவாகிய தேவனும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருதயங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துகிறார்கள். ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில் வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய தேற்றதும் இயேசு கிறிஸ்துவனுடைய தேற்றுதையும் குறித்து அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நாம் தேவன் எப்படி தேற்றுகிறவர், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலங்களில் நம்ம எல்லாருக்கும் செயல்படுகிற ஒருவர் உண்டானால் அது பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16 26 ஆகிய 2 வசனங்களில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை வாசிக்க கேட்போம். யோவான் 14, 16, 26. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தேற்றரவாளன் திருத்துவத்தின் இந்த காலத்தில் கிரியை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பெயரை பாருங்கள். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த பரிசுத்த ஆவியா தேற்றரவாளன் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுடனே கூட என்றென்றைக்கும் ஐ வில் பி வித் யூ ஆல்வேன்னு இயேசுநாதர் சொல்லிட்டு போனார்ல, அது இதுதான், என்றென்றைக்கும். சிலர் சொல்லுவாங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒரு அடக்க ஆராதனைக்கு நாங்கள் போயிருந்த பொழுது எங்கள் திருச்சபையின் மிக முக்கியமான நபர், அந்த சகோதரன் உலகை விட்டு போய்விட்டார். அடக்க ஆராதனை நடந்து முடிந்தவுடனே அவரது துணைவியார் போயிட்டார், எங்களை விட்டுட்டு போயிட்டார். அப்போ என்னுடைய வீட்டு அம்மையார் பாஸ்டர் சாராராஜன் ஜான் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா அவர் போயிட்டார், என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரியின் கையை பிடித்து பாஸ்டர் சாராராஜன் ஜான் அபிஷேகத்தில் நிறைந்த அந்த இடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறதை நான் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதுதான் இயேசுநாதர் சொல்றார். எல்லாம் போயிடுவாங்க. இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அவ்வளோதான். கடைசி வரை கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய பரிசுத்த ஆவியானவர். அவரை தான் சொல்றாங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. யார் கைவிட்டாலும் சிலரை நம்ப முடியாது. நாங்கள் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, கூடவே இருந்துக்கிட்டு அவங்களால ஆசீர்வாதம் வராது, அவர்களால் வேதனை தான் வரும். சிலர் போயிடுவாங்க, உன்னை காப்பாற்றுவேன், உன் கூட இருப்பேன், நீ தான் எல்லாம். அது மனிதன் இயல்பு, உலகத்தின் வழக்கம். கூட இருப்பேன் என்று சொல்ல முடியாது அவங்களால, மனிதர்கள் தானே. எவ்வளவு காலம் கூட இருக்க முடியும், எவ்வளவு காலம் இருந்து செயல்பட முடியும்? அதனால தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார் என்று இயேசு சொல்லிட்டு போயிட்டார்.
அந்த சத்திய ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு தான் ஏன் அனுப்புறாரு? அவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என் கூடயே இருந்தார். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று அப்படியே ஜலத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்றார். கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று எழுந்து வரும் பொழுது அவர் கூட இருந்த அந்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்புறாருன்னு நம்ம என்ன பெரிய தேவகுமாரனா, தேவனுடைய பிள்ளையா, ஏற்கனவே படைக்கப்பட்டவளை இல்லையே, பாவத்தில் உழண்டு கிடந்த நம்மை இயேசு தம் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்கு இணையாக அவருடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய அளவு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு அருளப்படுகிறார். அதுதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுடனே என்றென்றைக்கும் இருப்பார், உங்களுக்காகவே அவர் அருளப்பட்டார். அதோடு நில்லாமல் இயேசு சொல்றார் 26வது வசனத்தில், என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இஸ் அ டீச்சர். வேறு யார் வேணும் நமக்கு? நீங்கள் சொல்ல, நான் சொல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் அவர் சொல்றார் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். You need not to be worried or need not to be panicked of anything. எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் தயங்க வேண்டியதில்லை. அவர் போதிப்பார். இயேசு என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதை நம்ம சில நேரங்களில் மறந்துடுவோம். நினைப்பூட்டுவார். சில நேரங்களில் சிலர் சொல்லியிருப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லியிருப்பாங்க, மறந்து ஐயோ சாரி நான் மறந்துட்டேன் பிரதர். பேப்பர்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க, ஏன் மொபைல் ஃபோனில் நோட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, ரிமைண்டரில் போட்டிருப்பாங்க, ஆனாலும் மறந்துடுவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ போதித்தாரோ அத்தனை அவர் நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார், போதனை பண்ணிக்கிட்டே இருப்பார். சிலர் சொல்கிறதெல்லாம் சிலருக்கு பிடிக்காது. இப்படி பண்ணாதே, அப்படி செய்யாதே, அப்படி போகாதே, இங்கே இதை பார்க்காத, இதை உடுத்தாதே, இதை சாப்பிடாத அப்படின்னா கோபம்தான் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார்னு வைங்க, போதித்து கொண்டே இருப்பார். நீ போகிறது சரியில்லை, நீ செய்கிறது சரியில்லை. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே கிரியை நடப்பித்து கொண்டே இருப்பார். என்னத்தான் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொல்லுவார், நீ இப்படி போகிறது சரியில்லை, நீ இப்படி செய்கிறது சரியில்லை. உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறாருன்னு இயேசுநாதர் சொல்றார் பாருங்களேன். யோவான் 15:26, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைத்த பலன்கள் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நான் அவரை பிதாவினிடத்திலிருந்து அனுப்ப போகிறேன், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த சத்திய ஆவியானவர் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி பகரக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் தான் சாட்சி கொடுக்கிறார். ஊ அமாய், நான் யார்? உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்னை கண்டுபிடித்த கர்த்தராகிய தேவன், அவருடைய பார்வைக்கு முன்பு சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தாருடைய பார்வையில் நான் ஒரு விதமாக இருந்தாலும் பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? எனக்கு ஒரு நல்ல நண்பன், இப்பொழுது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், இளையவர், எனக்கு ரொம்ப இளையவர். அவர் சொல்வார், நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஆனால் மக்கள் நம்மை வாசிக்கிறார்கள் என்று. We read the Bible, Pastor,
பட் பீப்புள் ரீட்ஸ் அஸ். அவங்க பார்க்குறாங்க, நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவன் யார், சொல்லுவது ஒன்று செய்கிறது ஒன்று என்று இருக்கானா, இல்லை அதை சொன்னதை செய்கிறானா, இல்லது இவன் வாக்கில் மாறாத்தவனாக இருக்கிறானா என்பதெல்லாம் அவர்கள் எடை போடுகிறார்கள். அவர்கள் நம்முடைய நடை உடை பாவனை அத்தனையும் அறியக்கூடியவர்கள். நம்மை பற்றி அவர் சாட்சி, பிரத்தியானை உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அப்படி நாம் வாசிக்கின்றோம். நான் அல்ல, என்னை குறித்து பிரத்தியான், இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நீ யார் என்பதை குறித்து, நான் யார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கும். ஒருவேளை நாம் இந்த உலகத்து பார்வையிலே ஒருவேளை மறைத்து விடலாம். பழமொழி இப்படி சொல்வார்கள், பூனை கண்ணை மூடிட்ட பூலோகமே இருண்டு போயிடுச்சான். இது கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால பூலோகமே இருந்துடுச்சா? ஸோ ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி கொடுக்கிறவர். அவர்தான் என்னுடைய மகன் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி, என் மகன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து இந்த நிலைக்கு என்னை கனப்படுத்துகிறான் என்று ஆற்றுகிறவரும் அவர்தான், தேற்றுகிறவரும் அவர்தான். சரி பரவாயில்ல என்று சொல்லி நம்மை தட்டி கொடுத்து தூக்கி எழுப்புகிறவரும் அவர்தான். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது சொல்றார், யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். உண்மையாக இயேசு சொல்றார், இயேசுவானவர் போனாதான் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவியானவர் வருவார். இயேசுவானவர் போய் பிரயோஜனமான, நமக்கு எந்த காலத்திலும் உதவியாய் இருக்கக்கூடியவர் அந்த தேற்றரவாளன் அவர் வருவார். இல்லைன்னா நான் போகலன்னா வரமாட்டார்னு சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து போய் அவரை நமக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் போய் தான் அனுப்பினார். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பதாக அந்த ஒலிவ மலைக்கு அருகாமையிலேயே சீடர்கள் நிற்கும் பொழுது, அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், போய் காத்திருங்க. அப்படியே அவர்கள் போகிறார்கள், காத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏறக்குறை 120 பேர் கூடியிருந்ததாக வேதம் சொல்கிறது. நான் போனாதான்ப்பா அவர் அனுப்ப முடியும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்நாள் வரைக்கும் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 இப்படி வாசிக்கின்றோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபையானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு நடக்க வேண்டும். ஏனோ தானோ ஒன்று எதையோ ஒன்றை சொல்லி முடித்துவிட்டு போகிறது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கணும், ஆறுதல் செய்யணும். மறைந்த பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த தெய்வ மனிதன் நடத்திய முடியிரவு ஜபங்களில் நான் பங்கு பெற்றது உண்டு. பின்பு அந்த இரவு நேர ஜபத்தை நடத்துவதற்கு வாய்ப்பை பெற்று அவரோடு கூட இருந்து செயல்பட்டதும் உண்டு. அப்பொழுது அவர் சொல்வார், தம்பி, இந்த மக்கள் எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு வேதனையோடு வர்றாங்கப்பா. பிறகு இங்கே நாமும் அவர்களை வசைமாறி பொழிந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் ஒரு ஆறுதலாக வார்த்தைகளை பேசணும், அவர்களை மகிழ்வூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசணும், அவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும் என்று சொல்லி 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 தான் நானும் கூட ஒரு நகைச்சுவையோடு தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல பழகினேன்.
மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல பழகினேன். கண்டிப்பு உண்டு, அவரிடமும் உண்டு. அண்ணன் சிவானந்தம் அவரும் கண்டிப்போடு முடிப்பார். ஆனால் ஆறுதல், பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஆறுதலை மக்கள் பெற வேண்டும் என்பதிலே ரொம்ப கண்ணும் கருத்துமாயிருப்பார். மறைந்த அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் தினகரன் ஐயா அவர்கள் பேசும் பொழுதே அன்பும் மனதுருக்கமும் நிறைந்து பேசுவார்கள். சிலருடைய துக்கத்தை பகிர்ந்து அவர்கள் இவரோடு சொல்லும்போது இவரும் கண்ணீர் வடிப்பார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கண்ணீர் வடிக்கிறதிலேயே ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள். எனக்காக பரிதபிக்க ஒருவர் உண்டா, என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உண்டா என்று அங்கலாய்க்கிற வேளையிலே இந்த தேவ மனிதனின் கண்ணீர் அவர்களுக்கு ஆறுதலாய் மாறும். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் பெருகின. So comforting words, consolation will have to come forth from the servant of God's mouth. தேவனுடைய ஊழியக்காரனின் வாயிலிருந்து எச்சரிக்க வேண்டியது எச்சரிக்க வேண்டியது, புத்தி சொல்ல வேண்டியது புத்தி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டாம். அதைதான் அன்றைய பரிசுத்தவான்கள் திருச்சபைகளிலே நடப்பித்தார்கள். இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சபைகளிலே அது பெருகி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இவ்வுலகை சற்று உற்று பார்க்கும் பொழுது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. நான் பார்க்குறேன்ப்பா, அவங்க கண்ணீரெல்லாம் பார்க்குறேன். தேற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை என்று அவர் எழுதுகிறார். இன்னைக்கு மக்கள் தேடுகின்ற ஒரு காரியம், என்னை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, என் காரியங்களை பொறுமையாய் கேட்பதற்கு ஆள் இல்லையே. சிலர் பேசுகிறது கொட்டி தீர்த்து விட்டால் அவர்களுக்கு ஆறுதல் வந்துவிடும். எனது துணைவியார் திருமதி பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் ரொம்ப இந்த காரியத்தில் பொறுமையாய் அவர்கள் பிரச்சனைகளை கேட்பார்கள். ரொம்ப அவர்களோடு அமர்ந்து மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணி ஒரு 2 மணி நேரம் களைத்து போயிருப்பார்கள். ஆனாலும் ஆறுதலற்ற நிலையில் வந்து அமர்ந்து பேசுகிற மக்களோடு அடுத்து பல மணி நேரங்கள் தண்ணீர் குடியாமல் பசி மறந்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க 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 வந்தவர்களுக்கு நம்மை குறித்து விசாரிக்க, நம்மோடு அமர்ந்து நம் காரியத்தை கேட்க இப்படி ஒருவர் இருக்கிறார்களே என்று ஆனந்தம் அடைவார். அங்கே பார்க்குறோம், ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டேன், ஆனால் அவர்களை தேற்றுவார் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் மக்களுடைய கண்ணீரை துடைக்க தேற்றுவீர்கள். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 2, 9, 17 ஆகிய 3 வசனங்களிலும் திரும்ப 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 தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசித்துறோம், கேளுங்களேன். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். இங்கே எருசலேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே அவளை வேதனைப்படுத்துகிற நிலையில் தாழ்த்தப்பட்டு போனாள். அங்கே கைகளை விரிக்கிறாள் என்றெல்லாம் வாசித்தோம். ஆனால் ஒவ்வொரு வசனத்திலும் தேற்றுவார் ஒருவரும் இல்லை, தேற்றுவார் இல்லை, அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டு, அப்படித்தான் இன்றைய நிலை இருக்கு.
எவ்வளவோ மக்கள் பெருகி இருந்தாலும், எவ்வளவோ ஊழியர்கள் இருந்தாலும், ஒரு சில கூட்டத்தாருக்கு தேற்றுகிறதற்கு ஆள் இல்லை. புலம்பல் 1:21 பார்க்கிறோம், நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. தவித்து கொண்டிருக்கிறேன். கேட்குறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க, ஆனாலும் தேற்ற வரவில்லை. இது சர்வசாதாரணமாக இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துட்டா வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். யாராவது ஒருத்தருக்கு வேதனை என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை போய் ஆற்றுவதற்கு இல்லாதபடிக்கு அந்த கொடூரமான நிலையிலே அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் பெருகியிருக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்றார், நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும், தாகத்தால் நாவரண்டு தண்ணி தண்ணி என்று கேட்டாலும் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, புகைப்படம் எடுப்பதற்கு தான் ஆள் இருக்குது. என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்மை ஒரு கருவியாக இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார், ஏசாயா 40:1 வாசிக்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பூமியில் இருக்கிற எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். அது எந்த மதம், எந்த மார்க்கம், எந்த நிறம், எந்த மொழி, ஆனால் எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். என் ஜனம் என்று எல்லாரையும் பார்த்து தான் சொல்றார். அவருக்கு வித்தியாசம் கிடையாது. ஒரு குடும்பத்திலேயே பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளை இப்படி இருப்பான், ஒரு பிள்ளை அப்படி இருப்பான். விரல் 5மே ஒன்றா இல்லையே. அதனால் 5 விரலில் இது கட்டை விரல் ரொம்ப வெயிட்டு, நடுவிரல் ரொம்ப உயர்வு, சுண்டு விரல் ரொம்ப சின்னதுன்னு நம்ம கணிக்கிறது இல்லையா. 5 விரலும் முக்கியம்தான். 5 விரலும் ஒரு குடும்பத்துக்கு முக்கியம்தான். ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் அவர் ஜனங்கள் தான். நம்ம வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். நான் உங்களை தேற்றினேன், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், உங்களுடைய என்றென்றைக்கும் இருக்கிறேன், நீ போய் என்னுடைய பிள்ளைகளை தேற்று. அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். போய் என் ஜனங்களை தேற்றுப்பா, பாவம் செஞ்சு ரொம்ப பரிதாப நிலையில் வேதனையில் இருக்காங்க, இல்லைப்பா நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை காப்பாற்றுறேன்னு இயேசு காப்பாற்றி நம்ம தேடுறதுனால தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதையே இயேசு சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் திருமுழுக்கு கொடுத்தவரை என் பிள்ளைகளாக்குங்கள், சீடர்களாக்குங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு அவருக்கு எழுதுறாரு, 1 தெசலோனியர் 4:18, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1000 வார்த்தைகள் நாம் சொன்னாலும் தேவன் அருளிய ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அது அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறது. நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், தப்பில்லை. ஆனால் பரிசுத்த தேவன் நமக்கு அருளிய ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி அவர்களை தேற்றும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்த பொழுது ஒரு சில வார்த்தைகள் எடுத்து உரைத்தது, வேதத்தில் இருந்து சொன்னது அத்தனை ஆறுதலாய் அவர்களுக்கு மாறி அதற்கு பின்பு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நிறுத்தினார்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அதை தான் இங்கே சொல்றார், இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் எப்படி தேற்றுவது? 1 தெசலோனிக்கேயர் 4:13-17 வரைக்கும் அவர் அங்கே ஒரு பெரிய பட்டியலை அவர் போட்டுக்கிட்டே வருதார். நம்பிக்கையற்றவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. இயேசு எப்படி மரித்து எழுந்தாரோ நித்திரை அடைந்தவர்களே அவரோடு கூட கொண்டு வர இந்த எதிர்கால நம்பிக்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அவர்களை தேற்றுங்கள். எப்படி ஆண்டவர் வருவார், எப்படி நம்மெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும், எக்கால சத்தம் ஊதும், எக்கால சத்தம் ஊதும்போது மரித்தோர் அவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் கொண்டு போகப்படுவோம் என்பதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக
ஒவ்வொருவருக்கும் சொல்லி அவர்களை நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இதுதான் மெய்யான நம்பிக்கை எதிர்காலம் என்பதை சொல்லணும். அது இல்லாமல் அவர் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11-14 சொல்றார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணுமா. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லி திடனற்று கிடக்கிறவர்களை தேற்றி. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது நம்மை தேற்றுவதற்கு மாத்திரமல்ல, நாம் பிறரை தேற்றுவதற்கு, புத்தி சொல்வதற்கு. ரோமர் 15:4 வாசிக்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. வசனத்தினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறரை நாம் தேற்றுவோம். கர்த்தராகிய தேவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்றார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளினாலே உமது பிள்ளைகளை நீர் தேற்றுகிறதுக்கு நன்றி. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை நினைத்து வேதனை அடைகிறார்கள். ஒரு சிலர் இதுவரை நடைபெறாத அற்புதங்கள் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்பது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தேற்றும் அப்பா, அவர்களை ஒரு மாற்றம் அடைய செய்யும் அப்பா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதேது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அதையெல்லாம் செய்து முடிக்க உம்மால் முடியும். வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர்களை சுகமாக்கி அவர்களை ஆற்றி தேற்றும் அப்பா. நடக்காத காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து துணையாய் நிற்கும் பொழுது நடக்கும். சிலருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, போதித்தரணும். வயோதிபர்கள், இளைஞர்கள், பெரியவர்களையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுகிறேன். குறிப்பாக ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தை கொஸ்தைக்காரர்கள், எல்லா அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் பிரதமர், மாநிலத்தின் முதல்வர்கள், எங்கள் தேசத்தின் எல்லையில் நிற்கின்ற பாதுகாவலர்கள், உள்ளூர் பாதுகாவலர்கள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகளையும் கைகளில் போடுக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. இந்த ஆராதனையிலே தேற்றுகிற தேற்றரவாளன் உமது பிள்ளைகள் என்னென்ன வழிகளில் தேற்றப்பட வேண்டுமோ அந்தந்த வழிகளில் அவர்களை தேற்றி அவர்களை கனப்படுத்தும். உமக்கை சகல துதி, கனம், மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்கள் எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் தொடர்ந்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவுக்கு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக செய்தி வழங்கப்படும். விடுதலை பெற வேண்டியவர்களை பார்க்க தூண்டுங்கள். நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. God bless you.
ஆமென்.